ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சென்னையை சுற்றி அறுபடை வீடுகள். ஆமாங்க, ஒரே நாளில் இந்த 6 கோவில்களையும் உங்களால் தரிசனம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 கோவில்களும் பல அதிசயங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. இந்த 6 கோவில்களுக்கு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கிடும் அப்படின்றது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதில் நம்ம பார்க்க போகிறது முதல் கோவில் சிறுவாபுரி முருகன் கோவில். இது சின்னம்பேடுன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்கள் 6 வாரம் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமா நிறைவேறும். இந்த ஆலயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஆலயத்துடைய பதிவை கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆலயத்திற்கு நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிறுவாபுரி ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிற மரகத மயிலுடைய தரிசனம், காண கிடைக்காத தரிசனம். இந்த மயிலுடைய அழகை பாருங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மரகத மயில் இந்தியாவில் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இந்த மரகத மயில் அமைந்துள்ள ஆலயம் சின்னம்பேடு சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்றத பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்க போற ஆலயம் சிறுவாபுரி ஆலயத்திற்கு முந்தைய ஆலயமாக கருதப்படுகிறது. ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயம். இந்த ஆலயத்துல முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தா கோலத்துல நமக்கு காட்சி அளிக்கிறாரு. உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு நீங்க வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உயர் பதவிகள், அரசு வேலை, இது போன்ற பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். இந்த ஆலயம் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆலயத்துடைய வரலாறு வீடியோ பதிவாக போட்டிருக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புராண காலத்தில் இங்கே முருகப்பெருமான் பிரம்மதேவரை சிறப்பிடிச்சு வச்சிருந்தாரு அப்படின்றத நமக்கு சிற்பங்கள் மூலமாக எடுத்து சொல்லுது. அந்த சிற்பங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சிற்பங்கள் ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிற தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளது. பாருங்க. இந்த ஆலயத்திற்கு இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஆலயம் பெரும்பேடுன்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கிற முருகன் ஆலயம். இந்த ஆலயத்துல அமைஞ்சிருக்கிற முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை, மூலவர் சிலைகள் சுயம்புவாக கிடைத்த இடம், அதற்கான அறிவிப்பு பலகையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அறிவிப்பு பலகை சமீபத்தில் கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு முந்தைய அறிவிப்பு பலகை அதையும் நான் உங்களோட ஷேர் பண்றேன், பாருங்க. இந்த ஆலயத்திற்கு நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. இந்த ஆலயம் பற்றிய முழு தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க. அது மட்டும் இல்லாம மூலவருடைய தரிசனம், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை காண கிடைக்காத அற்புத தரிசனம். கோவிலுடைய முகப்பையும் பாருங்க. கோவில் பிரம்மாண்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து போனீங்க அப்படின்னா திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு முறை வந்து போங்க. அடுத்து குமரஞ்சேரி கோவிலுடைய முகப்பு தோற்றம். இந்த ஆலயத்திற்கு நீங்கள் 6 வாரம் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும்னு பக்தர்கள் உறுதியா சொல்றாங்க. இந்த ஆலயம் அடுத்த சிறுவாபுரி அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு கூட்டம் வருது அப்படின்னு. கடந்த 6 மாத காலமாக இந்த கோவிலுக்கு வர கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிற முருகப்பெருமானுடைய தரிசனம் பாருங்க, எந்த அளவுக்கு இருக்காரு முருகப்பெருமான், எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. நீங்க பார்த்தாலே மெய் மறந்து அப்படியே நின்றுடுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த அதிசய முருகனா இருக்காரு. இங்கேயும் முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தா வடிவில் தான் இருக்காரு. அடுத்து ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம். இந்த ஆலயத்துடைய சிறப்புன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா முருகன் ஆலயங்கள்ல முருகருடைய வாகனமா மயில் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல மட்டும் யானை இருக்கு. பாருங்க, நம்பவே முடியாது உங்களுக்கு. அற்புதமான ஒரு ஆலயம். இங்க முருகப்பெருமான் எப்படி இருக்காரு பாருங்க. பாலமுருகன் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா. நம்ம கடைசியா பார்க்க போற முருகன் ஆலயம்
விடத்தண்டலம் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கிற முருகன் ஆலயம். இந்த ஆலயமும் வந்து பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தை சுற்றி இயற்கையோட வந்து சுற்றி வயல்வெளிகள் வந்து நிறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் பார்க்குறப்பயே வந்து புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த 6 முருகன் கோவில்களுக்கும் ஒரே நாளில் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரச்சனைகள் எந்த விதமான கவலைகளாக இருந்தாலும் அந்த கவலையிலிருந்து விடுபடலாம் அப்படின்றது உறுதி, சந்தேகமே இல்லை. இந்த ஆலயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டெம்பிள் .net என்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.